வணக்கம். எடுத்துக்காட்டு 2.5ல் 9வது கணக்கு x, 10, y, 24, z என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் x, y, z ஆகியவற்றின் மதிப்பை காண்க. இப்போ கணக்கில் என்ன கொடுக்குறோம்னா x, 10, y, 24, z என்பவை என்னது கூட்டுத்தொடர் வரிசை. ஒரு இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் வேணும்னா தொடர்ச்சியா இந்த 3 உறுப்பு எடுத்துக்குவோம். இந்த 3 உறுப்பு ஏன் எடுக்கணும் அப்படின்னா 2 நம்பர் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு மதிப்பு. இந்த மாதிரி இருக்கு, இதை எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 3 உறுப்பு எடுக்கும்போது இது D1, இது D2, இது D3ன்னு எடுத்துக்குவோம். ஸோ இதில் கூட்டுத்தொடர் வரிசை அப்படிங்கிறதுனால நிபந்தனை என்னது அப்படின்னா D2 மைனஸ் D1 ஈக்குவல் டு, அதாவது D2 மைனஸ் D1 ஈக்குவல் டு D3 மைனஸ் D2. இதான் நிபந்தனை. அந்த நிபந்தனை படி என்ன வரும் அப்படின்னா D2ஓட மதிப்பு y மைனஸ் D1ஓட மதிப்பு 10 ஈக்குவல் டு D3ஓட மதிப்பு 24 மைனஸ் D2ஓட மதிப்பு y. ஸோ இந்த மைனஸ் y இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஏற்கனவே இங்கே y இருக்குது, அப்போ y ப்ளஸ் y ஈக்குவல் டு 24, இந்த மைனஸ் 10 அனுசரம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 10. ஸோ இப்போ 2y ஈக்குவல் டு 34. இப்போ y ஈக்குவல் டு என்ன வந்தது அப்படின்னா 34/2ன்னு கிடச்சிது. இப்போ y ஈக்குவல் டு 4 2 17 34. அப்போ ஒய்யோட மதிப்பு 17ன்னு கிடைச்சிது. அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த முதல் 3 உறுப்பு. ஸோ இதில் எக்ஸோட மதிப்பு தெரியும் அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக, சரி ஒய்யோட மதிப்பு தெரியும் அப்படிங்கிறதுனால எக்ஸோட மதிப்பு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுலேயும் அதே நிபந்தனை தான், D2 மைனஸ் D1 ஈக்குவல் டு D3 மைனஸ் D2. அப்போ 10 மைனஸ் x ஈக்குவல் டு y மைனஸ் D2ஓட மதிப்பு 10. இப்போ மைனஸ் x ஈக்குவல் டு y மைனஸ் 10. இந்த 10 அந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 10. இப்போ மைனஸ் x ஈக்குவல் டு ஒய்யோட மதிப்பு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுக்கோம் 17. இது ரெண்டையும் கூட்டுங்க, மைனஸ் 20. இப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கழிக்கும் போது பெரிய நம்பர் அடையலாம். அப்போ மைனஸ் 3. மைனஸ் மைனஸ் அடிவிட்டு போமா, எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்னென்ன கிடைச்சது 3ன்னு கிடைச்சது. அடுத்து இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இந்த 3 உறுப்பு எடுத்துக்குவோம். ஸோ இந்த 3 உறுப்பில் அதே நிபந்தனை தான், D2 மைனஸ் D1 ஈக்குவல் டு D3 மைனஸ் D2. இப்போ D2 அப்படிங்கும்போது 24 மைனஸ் y ஈக்குவல் டு Z3 மைனஸ், அதாவது சரி D3 மைனஸ் D2 24. இப்போ 24 மைனஸ் ஒய்யோட மதிப்பு 17 ஈக்குவல் டு Z மைனஸ் 24. ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வந்துடும், 7 வந்துடுதா. ஸோ இந்த 24 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 24 ஈக்குவல் டு Z. அப்போ Z ஈக்குவல் டு 7 + 24 31. ஸோ இப்போ இசட்டோட மதிப்பு 31ன்னு கிடச்சிருக்கு. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு 3 கிடச்சிருக்கு. ஒய்யோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு 17ன்னு கிடச்சிருக்கு. இசட்டோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு 31ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு கேட்ட மாதிரி. நன்றி.